பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு தானியேல் அப்படிங்கிற தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் கிமு 500 வாழ்ந்தவர். இந்த காலகட்டத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் மேலே படையெடுத்து வந்து எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் இருந்த பரிசுத்தமான பாத்திரங்களை பாபிலோனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்களில் குறிப்பாக ராஜவம்சத்து வாலிபர்களில் திறமையான வாலிபர்கள், அழகான வாலிபர்களெல்லாம் அவரோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் பாபிலோன் இலக்கியத்திலும் அங்கே இருக்கிற கல்வியிலையும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஒரு அதிகாரியை நியமித்து கட்டளையிட்டு இருந்தார். இந்த வாலிபரில் ஒருத்தர் தான் தானியேல். இவருக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களோட பேர் அனனியா, மிஷாவேல், அசரியா. இவங்களுக்கு பாபிலோனிய பேர்களான பெல்தேஷாத்சார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்ற பேர் வைக்கப்பட்டது. அந்த பயிற்சி காலத்தில் இந்த வாலிபருக்கு ராஜா விக்கிரகங்களுக்கு படைச்ச உணவு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் தானியேலும் அவருடைய நண்பர்களும் அந்த உணவை தவிர்த்துட்டு காய்கறிகளும் பருப்பும் அது மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனாலும் மற்ற வாலிபரை விட வலிமையாகவும் அழகாகவும் இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு பயிற்சி முடிஞ்சு வாலிபரெல்லாம் ராஜா முன்னாடி நிறுத்தப்பட்டாங்க. அப்போது ராஜா அவங்களோட பேசினார். இந்த 4 பேரும் மற்றவங்கள விட ரொம்ப அறிவும் ஞானமும் இருந்தாங்க. ராஜா இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தன்னோட சபையில் சேர்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. தன்னோட நாட்டில் இருந்த ஜோசியர் எல்லாம் கூப்பிட்டு இந்த கனவையும் அதுக்கான அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அவங்க எல்லாரும் நீங்கள் கனவை சொல்லுங்கள் ராஜா, நாங்கள் அதுக்கு அர்த்தம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராஜா அதை சொல்ல மறுத்துட்டாரு. இந்த கனவையும் இதுக்கான அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லலைன்னா உங்கள் எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினார். ராஜா கேட்குறத மனுஷனால் சொல்ல முடியாது, கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும்னு அந்த ஜோசியர் எல்லாம் மறுத்துட்டாங்க. இதனால கோபமான ராஜா எல்லா ஜோசியரையும் ஞானிகளையும் கொல்லணும்னு கட்டளையிட்டுட்டாரு. உடனே காவலர்கள் எல்லா ஞானிகளையும் கொல்ல புறப்பட்டாங்க. அப்போது தானியேல் கிட்டேயும் கொல்றதுக்கு வந்தாங்க. உடனே தானியேல் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. அவரும் அவரோட நண்பர்களும் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி தானியேலுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. அந்த தரிசனத்தில் ராஜாவோட கனவும் அதுக்கான விளக்கமும் சொல்லப்பட்டுச்சு. உடனே தானியேல், என் தேவனே, நீங்கள் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நான் வேண்டிக்கிட்டதை எனக்கு அறிவிச்சு ராஜாவோட கனவை எனக்கு தெரியப்படுத்தினதுனால உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். அப்போது தானியேல் ராஜா கிட்ட போய், ராஜா கேட்குற மறைப்பொருளை எந்த ஞானியாலும் எந்த ஜோசியராலையும் எந்த குறி சொல்கிறவங்களாலையும் சொல்ல முடியாது. ஆனால் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் இதை எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னார். ராஜா தன்னோட படுக்கையில் படுத்துட்டு இந்த உலகம் மொத்தத்துலேயும் என்னோட ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிட்டேன், இனி நடக்க போகிறது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் நீங்கள் ஒரு பிரகாசமான பெரிய சிலையை பார்த்தீங்க. அந்த சிலையோட தலை பசும் பொன்னாலையும் அதோட மார்பும் கைகளும் வெள்ளியாலையும் அதோட வயிறும் தொடைகளும் வெண்கலத்தாலையும் அதோட கால்கள் இரும்பாலையும் செய்யப்பட்டதாக இருந்துச்சு. அதோட பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணாலையும் செய்யப்பட்டதாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு கல் பெயர்ந்து உருண்டு அந்த சிலையோட பாதங்களில் மோதி அந்த சிலையை நொறுக்கி போட்டுருச்சு. தூள் தூள் ஆயிடுச்சு. சிலையை மோதின அந்த கல்லோ பெரிய மலையாகி பூமியையே நிரப்புச்சு. இதுதான் ராஜாவோட கனவு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, பரலோகத்தின் தேவன் ராஜாவை பெரிய ராஜாவாக வச்சிருக்காரு. உலகத்தில் உள்ள பெரும்பாலான இடங்கள் அவரோட ராஜ்யத்துக்கு கீழே கொடுத்துருக்காரு. பொன்னாலான அந்த தலை ராஜா தான். உங்கள் ராஜ்யத்துக்கு பின்னாடி தோன்ற அடுத்த ராஜ்யம் உங்களை விட கொஞ்சம் தரம் தாழ்ந்த ராஜ்யமாக இருக்கும். அதுதான் வெள்ளியால் செஞ்ச மார்பும் கைகளும் குறிக்குது. 3வது ஒரு ராஜ்யம் அதை விட தரம் தாழ்ந்ததான ராஜ்யமாக இருக்கும். அதுதான் வெண்கலத்தால் ஆன வயிறும் தொடையும் குறிக்குது. 4வது ஒரு ராஜ்யம் உலகத்தையே நொறுக்கி போடுறதான இரும்பு ராஜ்யமாக இருக்கும். அதை தான் சிலைகளின் கால்கள் குறிக்குது. பாதங்கள் இரும்பும் மண்ணும் கலந்ததாக இருக்குது. அந்த ராஜ்யம் ஒரு இனத்து மக்களால் உருவானதாக இருக்காது, பல இன மக்கள் சேர்ந்து உருவாக்குனதாக இருக்கும். அதுதான் ஒரு கலவையான ராஜ்யமாக இருக்கும்.
இரும்பும் மண்ணும் கலந்தது போல் அது ஒரு கலவையான ராஜ்யமாக இருந்தாலும் ஒற்றுமை இருக்காது. ஏன்னா இரும்பும் களிமண்ணும் முழுசாக கலக்கவே முடியாது. இதுதான் கடைசி ராஜ்யமாக இருக்கும். இந்த ராஜ்யத்தின் காலத்தில் தான் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு தானியேல் சொன்னார். இந்த கனவு உண்மை, இந்த கனவுக்கான அர்த்தம் சத்தியமாக இருக்குது அப்படின்னு ராஜா கிட்ட தானியேல் சொன்னார். ராஜா அதை கேட்ட உடனே முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி, உன் தேவனே மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து பிரதான மந்திரியாக வச்சார். அவரோட நண்பர்களையும் உயர்வான ஸ்தானத்தில் வச்சார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய கர்த்தர் தானியேல் வழியாக வெளிப்படுத்தின இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உலகத்தோட வரலாற்றை திருப்பி பார்த்தாலே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி தலையாக இருக்கிற அந்த ராஜ்யம், அதாவது பாபிலோன் ராஜ்யம், அதுக்கப்புறம் தோன்றின மேதிய பெர்ஷிய ராஜ்யம், அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் உலகத்தையே இரும்புக்காரம் கொண்டு நொறுக்குன ரோமர்களுடைய ராஜ்யம், இப்படி ராஜ்யங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் கடைசி காலத்தில் ஒரு இனத்தோட ராஜ்யம் இருக்காது, அது பல இனங்களின் கூட்டமைப்பாக இருக்கும் அப்படின்னு தானியேல் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த சமகாலத்தில் உலகமயமாக்குதல் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். இதை தான் தானியேல் அன்னைக்கே பல இனங்களின் கூட்டமைப்பு ராஜ்யமாக இருக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு. அப்போது தானியேல் சொல்லியிருக்கிறபடி நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலம் கடைசி கால ராஜ்யமாக இருக்குது. இந்த கடைசி கால ராஜ்யத்தில் தான் பரலோகத்தின் தேவன் பூமியில் வந்து என்றென்றைக்கும் அழியாத நிலையான ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரப்போதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் உள்ள ஆட்சியை இந்த பூமியில் நிலைநிறுத்துவாருங்கிறதையும் 2500 வருஷங்களுக்கு முன்பாகவே தானியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு. பிரியமானவர்களே, நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது துல்லியமாக தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஆண்டவரோட வருகைக்கு நம்ம தயாராக இருக்கோமா யோசிச்சு பார்ப்போம். ஆமேன்.